அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு மாசி மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம சனி பகவானை எடுத்துக்கலாம். சனி பகவான் எடுத்துக்கோங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில தாங்க இருக்காரு. அதனால சனி பகவானால ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட கிரகம், இரும்பு சம்பந்தப்பட்ட கிரகம். அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கும், ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கும், இன்ஜினியரிங் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கும் சனி பகவான் மிகுந்த யோகத்தை கொடுப்பாருங்க. அப்போ வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்குறீங்க, வண்டி வாகனங்கள் வச்சிருக்கீங்க, டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க, டிரைவர் கண்டக்டரா வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல சனி பகவான் இருக்கிறாருங்க. அப்போ சனி பகவான் 11ல இருந்தாலே உங்களுக்கு சகல பாக்கியமும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அதனால நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாத்துலயுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. 11ஆம் அதிபதி உங்களுக்கு இருக்கும் பொழுது பிறரிடமிருந்து உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு மிகுந்த யோகங்களை சனி பகவான் உருவாக்கி கொடுக்க போறாரு அப்படின்னே சொல்லலாம். அதே போல 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது உங்களுக்கு வேறு பெண்களோடு ஆண்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால பிறரிடம் தொடர்பு ஏற்பட்டால் அதை மட்டும் நீங்க விலக்கிட்டு மற்ற விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே எடுத்துக்கலாம். அதே போல சூரியனை எடுத்துக்குவோம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்காருங்க. அப்போ 5ஆம் அதிபதியான சூரியன் 11வது ராசியில இருக்காருங்க. அப்போ அரசாங்க அதிகாரிகளால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கு. அதே போல தந்தை வழி உறவினர்கள் சார்பில் உங்களுக்கு ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெற்ற பிள்ளைகள்னால நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசி மாதத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு கடந்த காலத்துல குழந்தை பேரு இல்லாமல் இருந்திருக்கும். அவங்களுக்கு இந்த மாசத்துல குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பிறக்கலாம், சிலருக்கு குழந்தை உருவாகலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 12வது ராசியில தாங்க இருக்காரு. ராகு 12ல இருக்கிறது உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். விரயம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நிறைய செலவுகள் வரும். அந்த செலவுகளும் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளாக இருக்காது. ஏதாவது பொருள் வாங்கி சேர்க்கறதுக்கான செலவுகள் தான் உங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு தூக்கம் மட்டும் வரவே வராதுங்க. அதிகமாக டிராவல் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு ராகு உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல கேது இருந்தா நோய், கடன், பகை எல்லாமே தீரணும் அப்படின்ற விதி இருக்கு. அதனால வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். எதிரிகளை நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஒரு சிலருக்கு மட்டும் பல்லு வலியோ கண்ணு வலியோ வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியில தான் குரு பகவான் இருக்கிறாரு. அப்போ பல கிரக நிலைகள் உங்களுக்கு சரியாகிடுச்சு. ஆனா குரு மட்டும் இன்னும் சரியாகாம இருக்கிறாருங்க. ராசியில தான் குரு இருக்காரு. ராசியில பொதுவா குரு இருக்கக்கூடாது. இது நம்ம ஜென்ம குரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜென்ம குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? மனக்குழப்பங்களை உங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி விடுவாருங்க. அதனால எதையாவது நீங்க நினைச்சு ஒரு வித குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்போ எதையாச்சும் நீங்க நினைச்சு கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
இல்ல ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுறீங்க இல்லையா? அத மாதிரி பயப்படுற மாதிரியான சூழ்நிலைகள குரு வந்து கொடுப்பாருங்க. அதே மாதிரி நீங்க எடுக்கிற காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றிகள கண்டிப்பா உங்களுக்கு தராம இருப்பாரு. வெற்றிகள வந்து தருவாரு. ஆனா குறைஞ்ச லெவல்ல தான் தருவாரு. ஒரு சிலருக்கு பண பற்றாக்குறையை ஏற்படுத்தி விட்டுருவாரு. நகை நட்டுக்களை அடமானம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குவாரு. ஒரு சிலருக்கு கடன்களை ஏற்கனவே உருவாக்கி இருப்பாரு. அதனால கடன்களால உங்களுக்கு தொந்தரவு வரணும் அப்படின்னு இருக்கும். அப்போ கடன் பிரச்சனைகள்ல மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கு. ஒரு சிலருக்கு கோர்ட்னால பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு வகையில கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்குகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு இருக்கு. அனைவருக்கும் வராது. ஒரு சிலருக்கு மட்டும் வரும். குரு வந்து இந்த மாதிரியான வேலைகளை உங்களுக்கு செய்வார். அப்போ அவர் உங்களுக்கு எப்போ நற்பலன்களை கொடுப்பாரு, பொருளாதாரத்துல ஒரு நல்ல விருத்தியை எப்போ கொடுப்பாருன்னா, குரு வந்து ஏப்ரல் மாசம் பயிற்சியாகுறாருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல பொருளாதார விருத்தி உங்களுக்கு ஏற்படும். அது வரைக்கும் பொருளாதாரம் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அடுத்து செவ்வாய் பகவானை நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாகி அஷ்டமாதிபதியாகி 10ஆம் இடத்துல தாங்க இருக்காரு. பொதுவா 10வது இடத்துல அஷ்டமாதிபதி இருக்கவே கூடாதுங்க. அப்படி இருந்தாரு அப்படின்னா வேலை செய்யறவங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வர வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை பார்க்குற கம்பெனில நிம்மதி இருக்காது. கூட வேலை செய்யறவங்களால பிரச்சனை வரும். ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வேலை பளு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகி மன உளைச்சல் வரும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு மன உளைச்சல்கள் வரும். ஒரு சிலருக்கு வேலைகள் போற மாதிரியான சூழ்நிலைகள் கூட இருக்கும். நம்ம எதுக்கு இங்க வேலைக்கு போகணும், வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். ஒரு சிலருக்கு கம்பெனியில இருந்தே வேலையை எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் வரலாம். அதனால வேலையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கறது ரொம்பவே நல்லது. பிரைவேட்ல வேலை பார்க்கறவங்க மட்டும். ஒரு சிலருக்கு வேலை போயிருமோ அப்படிங்கிற எண்ணங்கள், பயம் அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்துல சிலருக்கு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அதனால அஷ்டமாதிபதி 10ல இருந்தா வேலையில பிரச்சனைகள் வரும். அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. ஆனா அவங்களுக்குமே மேல் அதிகாரினால நெருக்கடிகள் ஏற்படும். அதனால வேலையில ஒரு நிம்மதி உங்களுக்கு இருக்காது இந்த மாதத்துல. அதனால வேலை பார்க்கறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சுய தொழில் பார்க்கறவங்க கரெக்டா செய்யவே விடாது. ஏதாவது ஒரு தடைகளும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எந்த மாதம் வரைக்கும்? இந்த மாசி மாதம் மட்டும்தான் அப்படி இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தோம்னா செவ்வாய் பெயர்ச்சி ஆகிடும். செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதற்கு பிறகு உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பாகவே இருக்கும். இப்போ சுக்கிர பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாசி மாதம் 1ஆம் தேதியே 10வது இடத்துக்கு வராருங்க. பொதுவா சுக்கிரனும் வந்து 10வது இடத்துல இருக்கக்கூடாது. சுக்கிரன் வந்து 10வது ராசியில இருந்தாலுமே வேலையில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பாதிப்புகளை கொடுப்பாருங்க. அப்போ அதே சுக்கிரன் மாசி 25ஆம் தேதி கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க. கும்ப ராசிக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சுக்கிரன் 11ல இருந்தா ஆடை ஆபரண துறையில இருக்கிறவங்களுக்கும், கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கும், கட்டடக்கலை துறையில இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த யோகங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது கணவன் வீட்டார், மனைவியின் உறவினர் அவங்கனால நல்ல யோகமும் ஆதாயங்களும் உதவியும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதன் பகவானை பொறுத்த அளவுக்கு மாசி மாதம் 1ஆம் தேதி கும்பராசிக்கு போறாருங்க. மாசி 1க்கு அப்புறம் கும்பராசிக்கு போற காரணத்தால கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆடிட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அதுல எல்லாம் பத்திரிகை துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல நல்ல யோகங்களும் நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மாமன் மைத்துனர் வகையில நல்ல யோகங்களும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஆனா மாசி 19ஆம் தேதி புத பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க. அப்போ உங்களுக்கு மாசி 19ஆம் அப்புறம் 6ஆம் அதிபதி 12க்கு போயிடும். 6ஆம் அதிபதி 12 போகும் பொழுது உங்களுக்கு
மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த தேதிக்கு பிறகு உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை வரலாம். உங்கள் வீட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது உடல்நிலை பிரச்சனை வரலாம். அதன் மூலமாக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்துல இருக்கத்தான் செய்யும். எது எப்படி இருந்தாலுமே இந்த மாசி மாசத்துல மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாதுங்க. அதனால நீங்க நார்மலா போகும். நீங்க பெரிய லெவல்லயே எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப மோசமாவும் போகாது. ஆனாலும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால மாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மற்றபடி கிரக நிலைகள் பொறுத்தவரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. மேலும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.